எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2025 ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, குறிப்பா தடைகளை தகர்த்தெறிந்து சில மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியான தொழில் ஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்துல உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 7 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு, அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோட சேர்க்கை பெற்ற தன்மையில இருக்கிறது சிறப்பு தான். உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் களங்கங்கள் தற்போது விலகும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் உங்களோட உழைப்புக்கும் உங்களோட திறமைக்கும் கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் தற்போது உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் தான், சரிங்களா? அங்கீகாரங்கள் கிடைக்கும். அது வேலை ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரிங்க, சரிங்களா? நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் ஏற்படும். குறிப்பா மாற்றங்களை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா 3ஆம் இடம் மாற்றங்களை குறிக்கின்ற இடம், சரிங்களா? அதோட அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்தும் 5 கூடியவன் 3ஆம் இடத்துல அமர்ந்து உச்சம் பெற்ற தமிழ் ராகுவோட சேர்க்கை பெற்றதுனாலையும் நிறைய நல்ல நல்ல திருப்பு முனைகள் வாழ்க்கையில நடக்கும். அதே போல 2வது விஷயம்னா உடன் பிறந்தவர்களால் சில ஏற்றங்கள், இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் சில முன்னேற்றங்களையும் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஸோ ஒரு சாதகமான முடிவுகள் தற்போது கிடைக்கும், சரிங்களா? அவங்க வழியில. 3வது விஷயம்னா வேலை ரீதியா தொழில் ரீதியா ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கீங்க, சின்னதா ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு இடமாற்றம் செய்யலான் இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு தற்போது ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் கண்டிப்பா தேடி வரும், சரிங்களா? இருக்கிற பிளேஸ் விட்டு ஒரு ஜாப் சேஞ்ச், பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறது, ஒரு கிளைகளை விரிவுபடுத்துறது, அல்லது வந்து புதுசாக ஏதாச்சும் வந்து தொழிலில் வந்து பிஸ்னஸில் வந்து பண்ணுறது, கொண்டு வர்றது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள், மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது மகர ராசிக்காரங்க மேற்கொள்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தை குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கறது சிறப்பு தான். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த புத்திர பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம தந்தை சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள், தந்தையால் சில அனுகூலமான பலன்கள், தந்தை வர்க்கத்தால் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள், அரசு சார்ந்த வழியில சில ஏற்றங்களையும் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாம நேர்த்திக்காக தற்போது நிறைவேற்ற முடியும். குலதெய்வ அனுகிரகம் தற்போது பெற முடியும், சரிங்களா? 5ஆம் இடத்துல குரு, சரிங்களா? அப்போ நேர்த்திக்கடன்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவீங்க. ஆன்மீகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவீங்க. நிறைய கோயில்களுக்கு அதிகமாக போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். குறிப்பா கோயில்களுக்கே போகாத மகர ராசிக்காரங்க கூட இந்த காலகட்டத்தில் கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, ஈடுபாடு வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார். 4ஆம் அதிபதி 6ல் இருக்காங்க. சொத்து பத்துகள் சார்ந்த பிரச்சனைகள், அதற்காக சில பிரச்சனைகளை சில இழப்புகளையும் சந்திப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்குங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. 2ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்காங்க, சரிங்களா? சனி சூரியனுடைய சேர்க்கை அந்த ஆதிக்கமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. கனிவு, மென்மையாக பேசுங்க, தன்மையாக பேசுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் பகச்சிக்காதீங்க, சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி என்ன சொல்றதுங்க, ஒரே மாதிரி பேசாதீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க, சரிங்களா? பேச்சில் கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவை. மகாராஷ்டிரை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டம், சரிங்களா? எதுக்குமே ஒரு ஆயத்தமா இருங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் காசு பணம் சார்ந்த விஷயங்கள் பரிவர்த்தனை செய்யறது, ஒரு தொகையா கைமாத்தா வாங்கி கொடுக்கறது, இதில் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா?
இல்லை அது கொஞ்சம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சொல்லி காமிக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் கலந்த ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருந்தாலும் துன்பங்களையும் சில மனுஷர்கள் அனுபவிக்க தான் சேருது. அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் துன்பங்களும் இந்த காலகட்டங்களில் இருக்கு, அதையும் நான் சுட்டி காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கீங்க, சரிங்களா? அதே மாதிரி காதல் சார்ந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையானது நல்ல ஒரு திருமணத்தில் போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில், சரிங்களா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது பிரச்சனை எதுவுமே வராதுங்க. அதை தாண்டி நீங்கள் போகும்போது தான் காதலில் ஒரு முறிவு பிரச்சனை சிக்கல்களை தரும். ஏன்னா 3ஆம் இடம் 7ஆம் இடம் 2ஆம் இடம் காம திரிகோணங்கள், சரிங்களா? இந்த இடங்கள்லாம் காமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த 3ஆம் இடத்துல ராகுவோட சுக்கிரன் இணையறது தான் தப்பு. அப்போ இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில 3வது நபர்களால் அல்லது காதல் உறவுல 3வது நபர்களால் கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க நேரும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க இருக்கும்போது பிரச்சனை எதுவும் பெருசா வராதுங்க. அதை தாண்டி நீங்க போகும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், காதல் திருமணம் சார்ந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா நடக்கும். லாபங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியாகவும் சரிங்க, வேலை நிமித்தமாகவும் சரிங்க, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஓரளவுக்கு வருமானங்கள் சற்று அதிகரிக்கும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், அனுபவ அறிவு நிறைய கத்துப்பீங்க, சரிங்களா? வாழ்க்கையில அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் சில பாடங்களையும் தற்போது நீங்க கத்துப்பீங்க, சரிங்களா? புதிய புதிய அறிமுகங்களால ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில ஏற்றங்கள் வாழ்க்கையில தற்போது மகரத்துக்கு நடக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 4ஆம் அதிபதி 6ல் மறையறதுனாலையும் 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக சில தடைகளையும் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இந்த மாதிரி 2வது பகுதி கொடுக்கும், சரிங்களா? அப்போ செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமை நிதானம் நீங்கள் அதிகமாக தேவை, சரிங்களா? கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற விஷயங்கள்ல மனசை அலப்பாய விடாதீங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எதுக்காக நீங்க வந்திருக்கீங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. தேவையில்லாம், அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்களோட எய்ம் என்னவோ அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. தேவையில்லாம நடுவில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் நினைச்சு வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் படிப்பு ரீதியா, சரிங்களா? அதில் மட்டும் கொஞ்சம் பெருசா நீங்க வந்து கவனம் செலுத்தும் போது வெற்றி பெற முடியும். அதே மாதிரி மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுதுங்க இந்த மார்ச் மாதத்துடைய கடைசி பகுதியில். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகுது. குறிப்பா சனியினுடைய பிடிதலை, அதாவது பிடியிலிருந்து விடுதலையாகக்கூடிய ராசிகள்ல மகரமும் ஒண்ணு. 7.5 வருஷம் உங்களோட சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடு படுத்தி எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? அந்த 7.5 வருஷத்துல அவர் கொடுத்த கஷ்டத்துக்கான பலன்களை அடுத்து வரக்கூடிய 2 வருஷங்களை நீங்க அறுவடை பண்ண போறீங்க. 3ஆம் இடத்துக்கு சனி வரது உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுக்கும், புதிய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும், நிறைய அறிமுகங்களை உண்டு பண்ணி கொடுக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்களை சமுதாயத்துல உயர்த்தி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும், சரிங்களா? அந்த சனிப்பயிற்சி அவளுக்கு மாற்றங்களை கொடுக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சனிப்பயிற்சிக்கான வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன், இதற்கு நீங்க பார்க்கலாம், அதனால நீங்க பார்த்து அதை புரிஞ்சு கொள்ளுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 12 விடியற்காலை 2:15 மணி முதல் மார்ச் 14 மதியானம் 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் போது மனக்குழப்பங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க, மன தடுமாற்றங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க, சரிங்களா? தேவையில்லாம மனசு வந்து அலப்பாயும் நிறைய விஷயத்துல. இப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக வச்சுக்கோங்க, எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், சில சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்களை இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமையை நீங்க கையாளும் போது நிச்சயமா வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும், சரிங்களா? அதை மட்டும் மகர ராசிக்காரங்க தெளிவா இருந்துங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, நிறைய ஆலய வழிபாடுகள் அதிகமா மேற்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றணும் அப்படின்னா, அதாவது குறிப்பா தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்க தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல ஒரு இறை வழிபாடு பண்ணிட்டு அல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அதன் பிறகு ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றும் போது அந்த காரியமானது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஆனது கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்கும், சரிங்களா, இந்த வீடியோல. ஸோ அதனால கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம்.
உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.